வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி வெஜிடபிள் புலாவ். நம்ம ஹெல்த்தியாக வாழணும்னா நம்மளோட எவ்ரிடே டயட்டில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் வந்து பருப்பு வகைகளில் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதில் இருக்குதுன்னு தெரியுமா? எஸ், வெஜிடபிள்ஸில். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை வச்சு ஹெல்த்தியான ஒரு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஆனியன், டொமேட்டோ, பீன்ஸ், பொட்டேட்டோ, கேரட், சோயா சங்க்ஸ், ஆயில், கீ, green chilli, ginger garlic, whole garam masala and garam masala, turmeric powder, coriander powder, chilli powder, salt. அப்புறம் பிரியாணி ரைஸ். ஃபர்ஸ்ட் நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் அடுப்புல வச்சிடலாம். குக்கர் சூடாகிற டைம்ல நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த ஹோல் ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். இது இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. புதினா, கொத்தமல்லி அதுவும் சேர்த்து இது கூட அரைச்சு எடுத்துருங்க. குக்கர் சூடாயிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுமே நம்ம இந்த அரைச்ச மசாலாவை இதுல ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஆயில்ல வதக்கி எடுக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கி இருக்கு. இப்ப எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான உப்பை இதுலயே ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் வதங்குறதுக்காக இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் எடுத்துடலாம். ஆவியில இருந்து வேகட்டும். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும் போது லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர் நல்லா கலந்து விடலாம். மசாலாஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கோட் ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி இதுல கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீ எல்லாம் நல்லா ரைஸ்ல கோட் ஆயிருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியா வரும், ஒட்டாம. இப்போ வந்து 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இது ஊற வைக்காத அரிசி. இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இப்போ இதை மூடி 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வந்தாச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா குக் ஆயிருக்குன்னு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். நம்மளோட எம்மியான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.